ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். கார்டனில் எல்லாம் கட் பண்ண கொடியை ஃபுல்லாமே எடுத்து கட்டி ஒரு இடத்துல போட்டாச்சு. அது நல்லா காஞ்ச உடனேயும் அதை தட்டி செடிக்குள்ளே தான் போடுவேன். அதை ஒரு ஓரமாக வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதில் தான் ஓரளவுக்கு ஒரு 5-6 செடி இருக்குது. ஆனால் அது அப்புறமா காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கொய்யா பிளான்ட். இது க்ளீன் பண்ணி நம்ம பிளான் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பசலை செடி. இது வந்து மல்லிகைப்பூ செடி. அதுக்கப்புறம் இது என்னென்னா, இது சாமந்தி. இது எல்லாமே இப்போ சம்மருங்கிறதுனால கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ இதில் விதை போட்டு வச்சுருக்கேன், இனி தான் வரும். இது சுகர் பிளான்ட். இது வந்து கோழிக்காக வச்சுருக்கேன். இது வந்து புதினா துளசி. இது செம்பருத்தி செடி. இது வந்து கொஞ்சம் இப்போ தான் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், இது சுண்டைக்காய் தான். 2 தூதுவளை இது உள்ளேயே வந்திருக்கு. தூதுவளை எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக பெரிய பெரிய இலையாக இருக்கும். அதில் இருக்க தூதுவளை இது கோழிக்கொண்ட ஃப்ளவர். இதுவும் இப்போ தான் வந்திருக்கு. வந்து கொஞ்சம் சின்னதாக பூ இருக்குது. இது பூத்தா ரொம்ப பெரிய பூவாக பூக்கும். அப்புறம் பூக்கும்போது நான் காட்டுறேன். இது பாருங்கள், இது ரணகல்லி. இதோட சின்ன சின்ன செடியெல்லாம் உள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அழகு செடி, ஆனால் எனக்கு பேர் தெரியல. அது கீழா நெல்லி, அந்த சின்ன சின்ன லீஃபாக இருந்தது. இது வந்து மணத்தக்காளி ஒரே ஒரு செடி வந்திருந்தது, அது பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வாட்டர் மில்லன் அன்றைக்கி காமிச்சேன்ல, அந்த செடி. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது அத்தி வந்து பக்கத்துலேயே வச்சாச்சு. அத்தியும் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இது லெமன் கிராஸ் வந்து கட் பண்ணி விட்ட பிறகு நல்லா பெருசாகவே வந்துடுச்சு. இது வந்து புதினா கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு. ஒரு 2 ட்ரிப் நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ தான் அது ஒரு மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நாளாகவே இந்த தூதுவளை இதில் இருக்குது. எடுக்க முடியல, முள்ளாக இருக்கிறதுனால. அது அதே பாட்டிலேயே ஒரு வருஷக்கணக்காகவே அதிலேயே தான் இருக்குது. அதனால் அதில் தான் நான் வந்து தூதுவளை ஃப்ரூட்டெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சேன். அது பெரிய கொடி. அது முள்ளாக தான் இருக்கும். ஃபுல்லாக எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும் அது. இங்கே பாருங்கள், நான் எப்படி லேஅவுட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி செடி ஃபுல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு காலையில் வந்தோன்னா ரொட்டீன் ஒர்க்காக தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லெமன் கிராஸ் கட் பண்ணி விட்டாலுமே கடகடன்னு சூப்பராக வந்துடுச்சு திரும்ப. இவங்க பாருங்கள், இவங்க மாடியில் தான் இருக்குது. கோழியும் இந்த குட்டி கோழி குஞ்சியும். இது கலர் கோழி குஞ்சு இப்போ தான் வாங்கினேன். அதில் ஒரு 3 வாங்கி 2 இப்போ இல்லை, 1 தான் இருக்குது. ஆனால் இவங்க கூடவே இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, பாய்.